Daily. Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பேருந்து நிலையம் அருகே அரை நிர்வாணத்துடன் சாலையில் ரகளையில் ஈடுபட்ட போதை ஆசாமியால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகினர். சர்வீஸ் சாலை மற்றும் நேதாஜி சாலையில் சென்ற வாகனங்களை வழிமறித்த போதை ஆசாமியை தட்டி கேட்ட போலீசார் மற்றும் பொதுமக்களையும் அவர் தாக்கியுள்ளார். சுமார் 1 மணி நேரத்துக்கு பிறகு போதை ஆசாமியை பொதுமக்கள் சுற்றி வளைத்து பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். விசாரணையில் பிடிபட்ட நபர் ஆம்பூர் நடராஜபுரத்தைச் சேர்ந்த ஜான் பிலோமன் என்பதும் பெங்களூருவில் செக்யூரிட்டியாக பணியாற்றி வந்ததும் தெரியவந்தது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா மற்றும் மது போதையால் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே கோவில்பாளையம், கருமத்தம்பட்டி பகுதிகளில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக கஞ்சா வைத்திருந்த 3 பேர் சிக்கினர். கோவில்பாளையம் கௌசிகா நதி மற்றும் கருமத்தம்பட்டி ஆகிய பகுதிகளில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த சுமார் 2 கிலோ கஞ்சா சிக்கியது. திறனற்ற திமுக ஆட்சியில் திரும்பும் திசையெல்லாம் கஞ்சா விற்பனை நடைபெறுவதால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.